ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் இருந்தே தொழில் செய்கிற மாதிரி ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்கன்னு நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. அவங்களுக்கு ஏற்ற வீடியோ தான் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் வந்து பண்ண போகிறோம். இந்த ப்ராடக்டை ரெடி பண்ண என்னென்ன ரா மெட்டீரியல் தேவை, மிஷின் வந்து தேவைப்படுமான்ட்டு ஃபுல் டீட்டெயில் பார்க்கறது முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே ரெட் கலர் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம ஃப்ரூட் ஜாம் பிஸ்னஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரூட் ஜாமில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி டேஸ்ட் வந்து இருக்குது. ஆப்பிள், ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, மேங்கோ, பைனாப்பிள், பப்பாயா, இந்த மாதிரி வந்து நிறைய ஃப்ரூட் வந்து இருக்குது. 2 டைப்பில் வந்து ஜாம் வந்து ரெடி பண்ணலாம். மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாமாக ரெடி பண்ணலாம். இதை ஏதாவது ஒரு ஜாம், ஒரு ஃப்ரூட்டை வச்சு கூட ஜாம் வந்து ரெடி பண்ணலாம். ஜாம் ரெடி பண்ண போகிறோன்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன ரா மெட்டீரியல் தேவைப்படுறது தான் ஃப்ரூட்டு, தண்ணி, சர்க்கரை, இந்த ரா மெட்டீரியல் தான் வந்து தேவைப்படுது. இதை வச்சு நம்ம வந்து ஜாம் வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். நீங்கள் சீசனில் கிடைக்கக்கூடிய பழத்தை வச்சு நம்ம வந்து ஜாம் வந்து ரெடி பண்ணிடலாம். சீசன் டைமில் கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்டோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக கிடைக்கும். நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மியாக தான் ஆகும். இப்போ வந்து மேங்கோ சீசனில் தான் மேங்கோ எடுத்து ஜாம் வந்து பண்ணுறீங்கன்னா மேங்கோ, சர்க்கரை வந்து தேவைப்படுது. மாம்பழத்துக்கு வந்து தேவையான அளவு நம்ம வந்து சேர்த்து மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். சர்க்கரை வந்து கரைஞ்சி ஜாம் ஸ்டேஜுக்கு வர அளவுக்கு நம்ம வந்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லெமன் சேர்த்து வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். லெமன் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா ஜாம் வந்து கெட்டு போகாமல் கெட்டியாகாமல் வந்து ஜாம் வந்து கரெக்டாக பதத்தில் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இதுக்காக தான் வந்து லெமன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஜாம் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் பேக் பண்ணி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஜாம் ரெடி பண்ணிவிட்டு பேக் பண்ணோம் பார்த்திங்கன்னா பவுச்லேயும் பேக் பண்ணலாம், இல்லை கண்டெய்னர் பேக்லேயும் நம்ம வந்து பேக் பண்ணலாம், கிளாஸ் பாட்டில்லையும் பேக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாக்ஸ் மேலே வந்து ஜாம் வந்து என்ன ஃப்ளேவரு, கம்பெனி நேமு பிரிண்ட் பண்ண வந்து நம்ம ஸ்டிக்கர் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும். கண்ணாடி, இப்போ வந்து கண்ணாடி கிளாஸில் பேக் பண்ணுறீங்கன்னா மூடி கீழே வந்து சில்வர் ஃபாயில் பவுச்சில் வந்து பேக் பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணவும் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்டுக்குள்ளே வந்து காற்று போகாமல் கெட்டு போகாமல் இருக்கும். சில்வர் ஃபாயில் பவுச்சில் பேக் பண்ண மிஷின் வந்து இருக்குது. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ரேட்டுக்கு போகிறீங்கன்னா ஒரு மிஷின் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 1.5 லட்சத்துக்கு மேலே வந்து ஆகுது. இது இல்லாமல் மேனுவலாக பண்ணுறீங்கன்னா இந்த மிஷின் வந்து வாங்கிக்கலாம். இந்த வீடியோவில் வர மாதிரி இந்த மிஷினோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 15,000 கிடைக்குது. லைசன்ஸ்னு பார்த்தோம்னா கம்பெனி வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் வந்து எடுத்துருக்கணும். வருமானம்னு பார்த்தோம்னா 50% நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்குது. பழத்தோட ரேட்டு வந்து எல்லா டைம்லையும் ஒரே ரேட்டில் வந்து சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. சீசனுக்கு வந்து மாறும். நீங்கள் சீசன் டைமில் எந்த ஃப்ரூட் வந்து கம்மி ரேட்டு கிடைக்குதோ அதை வாங்கி நம்ம வந்து ஜாம் வந்து ரெடி பண்ணலாம். எங்கெல்லாம் டார்கெட் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் பார்த்தோம்னா ஃபார்மசியில், கேன்டீனில், பேக்கரியில், சிப்ஸ் கடையில், மளிகை கடையில், சூப்பர் மார்க்கெட்டில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில், ஆன்லைனில், ஸ்கூல் கேன்டீனில் நம்ம வந்து டார்கெட் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்டுக்கு எந்த விதமான நம்ம கெமிக்கலும் கலக்க போகிறதில்ல. நேச்சுரலாக ரெடி பண்ணி நம்ம வந்து ஸ்டிக்கர் ஒட்டி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுற போகிறோம். அதனால் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக ரெடி பண்ண ப்ராடக்ட் நம்ம வந்து ஸ்டிக்கரில் வந்து மென்ஷன் பண்ணணும். டிஃப்ரெண்ட் டைப்பில் நம்ம வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல குவாலிட்டியாக ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே ரெட் கலர் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.